ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க இந்திய பொருளாதாரத்துல 5 ஆண்டு திட்டங்கள்ல பகுதி 2 நம்ம ஏற்கனவே பகுதி 1ல நம்ம என்ன படிச்சிருக்கோம், 5 ஆண்டு திட்டங்கள் 4ஆம் 5 ஆண்டு திட்டங்கள் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு 5வது திட்டத்துல இருந்து படிக்கலாம். சரியா? பாருங்க, 5ஆம் 5 ஆண்டு திட்டம் 1974ல இருந்து 1979 வரைக்கும் அது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோடைய முக்கிய முன்வரைவு யாரு கொடுத்தாங்க, தயாரிச்சாங்கன்னா டிபி தார். முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டது? டிபி தார். 5வது 5 ஆண்டு திட்டம் டேஷ் யாரால் தயாரிக்கப்பட்டது? முன்வரைவு யாரால் தயாரிக்கப்பட்டதுன்னா டிபி தார். அடுத்து பாருங்க, இந்த 5வது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு தான். சுரங்க தொழில அதாவது முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு இத வளர்ச்சித்துறைக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்க, இதோடைய இந்த 5வது 5 ஆண்டு திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு 4.4. ஆனா அதை விட நம்ம தாண்டி 4.8 வரைக்கும் வளர்ச்சி அடைந்து இந்த திட்டமானது வெற்றி அடைந்தது. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமும் அதோட இலக்கு என்ன, அதோடைய வளர்ச்சி வீதம் என்னங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதோடைய முக்கிய நோக்கம் என்ன, அதோடைய மாதிரி யாரால் உருவாக்கப்பட்டது, இது எல்லாத்தையுமே படிச்சுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். அடுத்து பாருங்க, இது இப்ப நமக்கு இந்த திட்டம் 74ல இருந்து 79 வரைக்கும், அதாவது 5 ஆண்டுகளுக்கு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த திட்டம் வெற்றி அடைந்தாலுமே 78லயே இந்த திட்டம் கைவிட்டுட்டாங்க. இது முக்கியமான பாயிண்ட். எல்லாம் பாத்துங்க, 78லயே இந்த திட்டம் கைவிடப்பட்டது. அப்போ மீதி அந்த 1 வருடம் இருந்துச்சு இல்லையா, அந்த 1 வருடத்திற்காக சுழல் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி அந்த வளர்ச்சி, அதாவது நம்ம இந்திய பொருளாதாரத்தை அந்த 1 வருடத்திற்கான வளர்ச்சிக்காக இந்த சுழல் திட்டம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இத பாத்துங்க, 5வது 5 ஆண்டு திட்டம் நீக்கிய பிறகு 1 வருடம் 1978ல இருந்து 79 வரைக்கும், இப்ப 79 வரைக்கும் இருந்துச்சு. அப்ப 1 வருடத்துக்கு முன்னதாக கைவிடப்பட்டுச்சுன்னா 78லயே அதை நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த 78ல இருந்து 79 வரைக்கும் உள்ள காலத்தை நம்ம இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து 6வது 5 ஆண்டு திட்டம். 6வது 5 ஆண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு. இதோட முக்கிய லட்சியமே வறுமை ஒழிப்பு தான். இதோடைய முக்கிய லட்சியமே என்ன, இந்த 6வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய லட்சியம் அப்படின்னாக்க வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பிற்காக உருவாக்கப்பட்ட 5வது திட்டம், 2வது திட்டம், 3வது 5 ஆண்டு திட்டம், 5வது 5 ஆண்டு திட்டம், 6வது 5 ஆண்டு திட்டம் நமக்கு அமைச்சர் கொடுத்திருந்தாங்க. நம்ம 6வது 5 ஆண்டு திட்டம்னா வறுமை ஒழிப்பிற்கான திட்டம். இப்ப இதோட வளர்ச்சி இலக்கு, இந்த திட்டம் 6வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.2. இதுவும் நமக்கு வெற்றி தான் அடைஞ்சிச்சு. எவ்வளவு? 5.7 வரைக்கும் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றது. அடுத்து பாருங்க, 7வது 5 ஆண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னாக்க ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு மற்றும் தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்குதல். தன்னிறைவான பொருளாதாரத்தை உருவாக்குதல் தான் 7வது 5 ஆண்டு திட்டத்துடைய முக்கிய நோக்கம். இது இந்த முக்கியமான பாயிண்ட். இதை நல்லா பாத்துங்க. அது எப்படி வறுமை ஒழிப்பு முக்கியமான பாயிண்ட், அதே மாதிரி இது இப்ப நம்ம சொல்ல போறது, அதாவது பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதுல 7வது 5 ஆண்டு திட்டத்துலதான் பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறைக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டது. இந்த 7வது 5 ஆண்டு திட்டம் தனியார் துறைக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. இதோடைய வெற்றி இலக்கு 5%. ஆனா வளர்ச்சி அடைந்தது 6% வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றது இந்த திட்டம், 7வது 5 ஆண்டு திட்டம். அடுத்து பாருங்க, 8வது 5 ஆண்டு திட்டம் 1992ல இருந்து 97 வரைக்கும்.
இந்த திட்டத்துல வந்து வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாடு. மனித வள மேம்பாடுனா இது நம்மளை வந்து முன்னேற்றுவதற்கான அனைத்து மேம்பாடும். இந்த திட்டத்தில் வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வள மேம்பாட்டிற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சுமா. இந்த திட்ட காலத்துல இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துல 8வது ஐந்தாண்டு திட்டத்துல இந்தியாவிற்கான புதிய பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எப்பொழுது இந்தியாவிற்கான புதிய பொருளாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னாக்க 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். இதோட இந்த 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6%. ஆனா 6.8% வரைக்கும் வளர்ச்சி அடைந்து இந்த திட்டம் 8வது ஐந்தாண்டு திட்டமும் வெற்றி அடைந்தது. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு தான் இந்த திட்டம் முக்கியத்துவம் கொடுக்கும். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இதோடைய வளர்ச்சி இலக்கு 7% நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா அதை எட்டாமல் 5.6%த்திலேயே முடிஞ்சிருச்சு. அதனால இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைந்தது. அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்குமா. இந்த திட்டம் வந்து அடுத்த, அதாவது இப்ப 2002 ஆரம்பிச்சது இல்லையா, அதுல இருந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தலா வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. தலா வருமானம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு போன வகுப்புலயே நம்ம நடத்திருக்கோம். 2012 வறுமை வீதம் 15ஆக குறைக்கிறதுக்கு குறிக்கோளா கொண்டது இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம். சரியா? இந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டம் என்ன? அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க குறிக்கோளாக கொண்டிருந்துச்சு. இதன் இலக்கு வந்து பாருங்க 8%. இதோட இலக்கு என்ன? 8%. ஆனால் அதால எட்ட முடியாமல் 7.2%ஓட எட்டி தோல்வியை பெற்றதுமா 10வது ஐந்தாண்டு திட்டம். அவ்வளவுதான். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.